ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமுதா சமையல். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட் அல்வா. இந்த ஸ்வீட் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் செய்யுங்க. நான் குக்கர்லேயே செய்கிறேன் இன்றைக்கி. அதாவது குக்கர் லிட் போட்டு க்ளோஸ் பண்ண போகிறதில்ல, ஒரு கனமான பாத்திரம் வேணும் அப்படின்றதுக்காக குக்கரில் செய்கிறேன். ஃபஸ்ட்டு கீ விட்டுட்டு முந்திரி பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் காஞ்ச திராட்சை போட்டுக்கிறேன். காஞ்ச திராட்சை உங்களுக்கு பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அதையும் அதே கீயில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துறேன். இப்போது இதே நெய்யில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கேரட்டை நல்லா இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த கிரேட் பண்ண கேரட் எல்லாத்தையும் அதே நெய்யில் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வதக்கிட்டு அந்த கேரட் முழுகிற அளவுக்கு பால் ஊற்றுறேன். அதாவது காய்ச்சின பால் ஊற்றிட்டு நல்லா வேக வைக்கிறேன். ஏலக்காவோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கலருக்காக நான் கேசரி கலர் ஆட் பண்ணியிருக்கேன், ரெட் கலரு. கலர் வேண்டானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். சுகர் ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கேரட்டுக்கு 200 கிராம்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வேணும்னா இன்னும் நிறையா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணால் கூட இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சுகர் ஆட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நல்லா இன்னும் தண்ணி விட ஆரம்பிக்கும். கேரட் நல்லா வெந்துட்டதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணுங்கள். இல்லைனா கேரட் அதுக்கப்புறம் சுகர் போட்டதுக்கப்புறம் வேகவே வேகாது. இப்போது இதில் இருக்க தண்ணிலாம் நல்லா ட்ரெயின் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், தண்ணியெலாம் நல்லா வத்திடுச்சு. இப்போது லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கேஷ்யூஸ் அப்புறமா காஞ்ச திராட்சை எல்லாத்தையும் போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான கேரட் அல்வா நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் குமுதா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.